ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் வாழ்க்கையில் பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு அழுது அப்படியெல்லாம் நான் பேசியிருக்க கூடாது. ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையும் ரசிகர்களையும் உலுக்கியிருக்கு நடிகர் ஜெயம் ரவி இந்த எமோஷனலான ஸ்பீச். கடந்த சில மாதங்களாகவே சோஷியல் மீடியா முழுக்க ஜெயம் ரவி ஆர்த்தி விவகாரத்து வழக்கு, பாடகி கெனிஷாவுடனான நட்புன்னு ஏகப்பட்ட சர்ச்சைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில ரீசெண்டா நடந்த ஒரு அவார்டு ஃபங்க்ஷன்ல மேடை ஏறிய ஜெயம் ரவி உடைந்து போய் பல உண்மைகளை வெளிப்படையா பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இனி யாரோட பரிதாபமும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு அவர் எடுத்த அதிரடி முடிவு என்ன, அவரோட வாழ்க்கையில் நடந்த அடுத்தடுத்த முக்கியமான விஷயங்கள் என்னென்ன, முழு விபரத்தையும் இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபுல்லாக இந்த வீடியோ பாருங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. காதல் மன்னனா தமிழ் சினிமாவில் வலம் வந்த ஜெயம் ரவியோட நிஜ வாழ்க்கை கடந்த சில காலமாக ஒரு போராட்டமாக தான் போய்கிட்டு இருக்கு. அவரோட மனைவி ஆர்த்திக்கும் அவருக்கும் இடையான கருத்து வேறுபாடு காரணமாக விவாகரத்து மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணையில் இருக்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இதுக்கு நடுவில் தான் அவரோட தோழி அப்படின்னு சொல்லப்பட்ட பாடகி கெனிஷா பற்றின செய்திகள் காட்டு தீயா பரவுச்சு. ஆனா இப்போ வந்திருக்கிற லேட்டஸ்ட் பிரேக்கிங் நியூஸ் என்னன்னா, கெனிஷாவும் ஜெயம் ரவி லைஃப்ல இருந்து பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டு தான் சொல்லப்படுது. இதனால ரொம்பவே மனமுடைஞ்சு போன ரவி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பிரஸ் மீட் வச்சு அவர் லைஃப்ல பட்ட கஷ்டங்கள், இப்போ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற வழிகள் எல்லாத்தையும் ஓப்பனா பேசி அழுதிருந்தாரு. மன ரீதியா அவ்வளவு கஷ்டங்கள்ல இருந்த ஜெயம் ரவிக்கு அடுத்த ஒரு பெரிய அடியா அமைஞ்சது அவரோட வீட்டில் நடந்த திருட்டு சம்பவம். ரவி அவரோட வீட்டில இருந்து பல லட்சம் ரூபாய் பணம் மற்றும் நகைகள் திருடு போயிருக்கிறதா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாரு. என் வீட்டில் வேலை செய்யறவங்க மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு ரவி சொன்னதன் அடிப்படையில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தினாங்க. அதுல அவங்க வீட்டில் வேலை செஞ்ச ஒருத்தர் தான் இப்படி பண்ணிருக்காரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. அவர்கிட்ட இருந்து இப்போதைக்கு பாதி பணத்தை போலீசார் மீட்டு ஜெயம் ரவி கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. மீதி தொகையும் சீக்கிரமே மீட்டு தருவோம்னு ரவி கிட்ட போலீசார் உறுதியா சொல்லியிருக்காங்க. இப்படி சுத்தி சுத்தி ரவிக்கு அடுத்தடுத்து பிரச்சனைகள் தான் வந்துகிட்டே இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு கடுமையான சூழ்நிலையில தான் ரீசெண்டா நடந்த ஒரு பிரம்மாண்டமான அவார்டு ஃபங்க்ஷன்ல ஜெயம் ரவி கலந்துகிட்டாரு. அங்க மேடை ஏறிய ரவி முதல்ல இயக்குனர் மற்றும் நடிகர் பிரதீப் ரங்கநாதனை பார்த்து ஒரு ஓப்பனா ரிக்வெஸ்ட் வைப்பார்னு யாரும் எதிர்பார்க்கல. பிரதீப், என்னோட டைரக்ஷன்ல வரப்போற அடுத்த படத்துல நீங்க தான் ஹீரோவா நடிக்கணும், இது என்னோட ரிக்வெஸ்ட் அப்படின்னு கேட்டாரு. ஜெயம் ரவி ஒரு சிறந்த இயக்குனர், முன்பு உதவி இயக்குனராக இருந்தவர் என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரவியோட இந்த ஆசையை கேட்ட பிரதீப் ரங்கநாதன் உடனே மேடையில் ரிப்ளை பண்ணாரு. கண்டிப்பா சார், உங்க டைரக்ஷன்ல நான் நடிக்கிறேன். ஆனா இப்போ நான் கமிட் பண்ணி வச்சிருக்க படங்களை எல்லாம் முடிச்சுட்டு கண்டிப்பா உங்களோட படத்துல ஹீரோவா வர்றேன் அப்படின்னு பிரதீப் ஓகே சொன்ன உடனே அரங்கமே கைத்தட்டலால் அதிர்ந்துச்சு. அதுக்கு அப்புறம் தான் ஜெயம் ரவி ரொம்பவே எமோஷனலா கண்கலங்கி பேச ஆரம்பிச்சாரு. நான் வாழ்க்கையில பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஒரு பிரஸ் மீட் வச்சு அழுது அப்படியெல்லாம் நான் பேசியிருக்கவே கூடாது. அது உங்க எல்லோரையும் காயப்படுத்தியிருக்கும், கஷ்டத்தை கொடுத்திருக்கும். நான் வாழ்க்கையில எப்போதெல்லாம் தடுமாறுறேனோ அப்போதெல்லாம் உங்க அன்பால என்னை தாங்கி பிடிச்சிங்க. ஒரு கட்டத்தில் சினிமாவே வேண்டாம் அப்படின்னு நான் முடிவெடுத்தப்போ கூட என்னை மறுபடியும் நடிக்க தூண்டினது நீங்க தான். உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். இனிமே யாரு பரிதாபமும் எனக்கு வேண்டாம். உங்களோட புரிதலும் அன்பு மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு நெகிழ்ச்சியா பேசி ரசிகர்களுக்கு பெரிய நன்றியை தெரிவிச்சிருக்காரு. ஜெயம் ரவியோட இந்த பேச்சை வச்சு சமூக வலைத்தளங்கள்ல என்ன சொல்றாங்கன்னா, யாரோட பரிதாபமும் வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்லும்போது பிரேக்கப் பண்ணிட்டு போன கெனிஷாவை இனிமே அவர் லைஃப்ல சேர்க்க மாட்டார் அப்படின்னும், ஆர்த்தி ரவியுடனான ரிலேஷன்ஷிப் இப்போதைக்கு முடிவுக்கு வரது உறுதின்னு தெரியுது. இனிமே ரவியோட ஒரே டார்கெட் சினிமா மட்டும்தான். பழையபடி ஒரு மாசான கம்பேக் கொடுக்க ஜெயம் ரவி தயாராகிட்டார்னு அவரோட பேச்சில் தெளிவா தெரியுது. தனிப்பட்ட வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டங்களை தாண்டி வந்துட்டு இருக்கிற ஜெயம் ரவி சினிமாவில் இன்னும் பெரிய உயரங்களை தொடரும்னு நாமளும் வாழ்த்துவோம். உங்களுக்கு ஜெயம் ரவியோட இந்த எமோஷனல் ஸ்பீச் பத்தி என்ன தோணுது? அவரோட டைரக்ஷன்ல பிரதீப் ரங்கநாதன் நடிச்சா எப்படி இருக்கும்? உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.